கேப்டனோட டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களை பார்த்து தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குதுன்னாருல. எனக்கு என்னமோ அவர் ஐயா மோடியை பார்த்தான்னு சொன்னாருன்ற மாதிரி தோணுது. ஐயா மோடியுடைய ஆட்சியில ஈடியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தியாச்சு. அவங்க கேவலப்படாத இடமே இல்லைன்னு வைங்களேன். மக்கள் மன்றத்திலேருந்து நீதிமன்றம் வரைக்கும் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. என்ஐஏ சொல்லவே வேண்டாம், சிபிஐ சுத்தம் ஒட்டுமொத்த மரியாதையும் ஐயா உருவிட்டாருன்னு வைங்கள. அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஏன் நீதித்துறை நிலைமையே ரொம்ப மோசமா போயிருச்சு. அந்த அளவுக்கு ஐயா ஆகா ஓஹோன்னு வச்சிருக்காப்புலன்னு வச்சுக்கோமே. அவரு தொடாம விட்டிருந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு இராணுவம் மட்டும்தான். இராணுவம் மட்டும்தான் இன்னமும் அதோட மதிப்பு குறையாம இருந்துச்சு. அது அவர் கண்ணை உறுத்திருச்சு போல. இராணுவத்தோட தலைமை தளபதி ஐயா உபேந்திர திவேதி இன்னைக்கு ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாரும் தயாரா இருங்கப்பா, போர் வரப்போகுது. அடுத்த போருக்கு நம்ம எல்லாம் ரெடி ஆகணும். யாரு? இராணுவம் மட்டும் இல்லை, நாட்டில் உள்ள மொத்த பயல்களும் ரெடியா இருங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்தியாவில் இன்னமும் ஜனநாயக ஆட்சி தானே, இராணுவ ஆட்சி ஒன்றும் போகலையே. இல்லைப்பா, இராணுவ ஆட்சி போனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் பயபக்தியோட. கண்டிப்பாக அவர் நமக்கு தான் சொல்கிறாருன்ட்டு. இன்னும் அந்த அதிகாரம் அங்கே யாருக்கு எதுவும் போகலை இல்லை. உண்மையிலே சார், இதை கேட்டு அவ்வளவு பேரும் சிரிக்கிறாங்க. எதுக்கு இப்போ இவர் திருதிருப்புன்னு சம்பந்தமே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. எதை கவர் அப் பண்ணுறதுக்காக இவரை இறக்கி விட்டுருக்காங்க பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோபி. நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 23ஆம் புலிகேசில கிளம்புற மாதிரி போர், ஆமா போர், போர், ஆமா போர். சார் சிரிச்சிராதியா யாரும். உண்மையிலேயே அவ்வளவு மோசமாக போச்சு நிலைமை. எதுக்கு எடுத்தாலும் எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை. இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலை. இவங்களுக்கு பிரச்சனைன்றது என்னன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷனு, வேற எதுவுமே கிடையாது. அந்த எலெக்ஷன் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டா இவங்களுக்கு அந்த எலெக்ஷன்ல எடுத்து சொல்றதுக்கு ஒரு மண்ணு இருக்காது, ஒரு மண்ணு இருக்காது. நாங்க இதெல்லாம் செஞ்சு மக்களோட வாழ்வை மேல கொண்டு வந்திருக்கோம், நாங்க இதெல்லாம் பண்ணி மக்களோட வாழ்வாதாரத்தை சீரமைச்சிருக்கோம், நாங்க இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு மக்களோட கஷ்டங்களை குறைச்சிருக்கோம். அந்த மாதிரி சொல்றதுக்கு இம்மி அளவு எவங்கிட்டையும் கிடையாது, நிம்மி மாமிகிட்ட கூட கிடையாது. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கடனா கொண்டு போயிடுவாங்க, பார்டருக்கு ஓடிடுவாங்க. ஏதாச்சும் ஒண்ணு. நீங்க இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் பாருங்களேன். எங்கேயாச்சும் அதை வச்சு இப்ப நடந்தது பகல்காம் முதற்கொண்டு. பகல்காம்ல ஒரு அட்டாக் நடந்துச்சு. அந்த அட்டாக்ல ஐயா மோடி பாதியில பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்துட்டாப்புல. கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க? நேரா ஐயா காஷ்மீர் போவாரு, அங்க பாதிக்கப்பட்ட இடங்களை, அங்க நடந்த இடங்களை பார்வையிடுவாரு, பாதுகாப்பு என்ன குறைபாடுன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லுவாரு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்லுவாரு. இதெல்லாம் தானே எதிர்பார்த்தாங்க. நேரா கிளம்பி போயிட்டாப்புல. அங்க எலெக்ஷனுக்கு போய் நின்று எலெக்ஷன் வேலைகளை பார்க்குறாப்புல. எப்போ வரப்போற எலெக்ஷனுக்கு நாங்க பழி வாங்குவோம், நாங்க இதுக்கு பதிலடி கொடுப்போம், இந்தியா மேல கைய வச்சா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் நாங்க எடுத்து சொல்லுவோம். எங்க உட்காந்து என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாருமே உண்மையில எதிர்பார்த்தாங்க சார் ஐயா வர்றப்ப. இப்ப என்னாச்சு? இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு துணை ஜனாதிபதி தொட்டி விட்டாங்க, போயிருங்கன்ட்டு. ஏன்னா அவரு ஒருவேளை இவங்களுக்கு ஆப்போசிட்டா, இவங்களுக்கு வேல்யூ ஆடடா அவர் இருப்பாருன்னு நினைச்சுதான் கொண்டாந்து வச்சது. ஆனா இனிமே இது வேலைக்கு ஆகாது, வச்சிருக்கிறது நமக்கு சரிபட்டு வரான்னு சொல்லி ஆளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்க பண்ண அந்த எலெக்ஷன் தில்லு முள்ளு எல்லாம் வெளியில வந்துருச்சு. இவங்க அதான் ராகுல் காந்தி தான் சேலஞ்ச் பண்றாரு, ஓப்பன் சேலஞ்ச் பண்றாரு.
இவங்க திருட்டுத்தனமா தான் சார் தேர்தலை ஜெயிச்சிருக்காங்க, என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும். பத்தாவதுக்கு அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் வேற அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு 65 லட்சம் பேரை கொண்டு போய் குத்துணி எல்லாம் தூக்கி அடிச்சு இல்ல, அந்த 65 லட்சம் பேரை கொண்டு வா நான் பார்க்கணும், அத்தனை பேரையும் நான் பார்க்கணும்னுருச்சு. ஏன்னா கொண்டாந்து கொடுத்தா மாட்டிக்குவாங்க, அது கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாமே அவங்களுக்கு எகைன்ஸ்டா திரும்பி நிக்குது. இப்ப பீகார்ல எலெக்ஷன். இந்த பீகார் எலெக்ஷன்லயே உண்மையிலே இது வரைக்கும் அங்க இருந்தவங்க கூட ஒண்ணுமே பண்ணலைனாலும் கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு வர்றாங்க. மகாராஷ்டிரால பண்ணது நம்மளால பீகார்ல பண்ண முடியுமான்னு தெரியல. ஹரியானால ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பீகார்ல நமக்கு வந்து இப்போ இந்த நேரத்துல கொஞ்சம் சரி பார்க்க வேண்டிய, அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது நமக்கு ஏத்தாப்புல, அதுக்காக கொண்டு வந்து போட்டாங்க. அதை ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கு, எலெக்ஷன் கமிஷன் என்ன ஃப்ராடு பண்ணுச்சு, ராகுல் காந்திக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கறதுலாம் அடுத்து, ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டை பொய் குற்றச்சாட்டு நிரூபிங்க, நீங்க உண்மையானவன்னு நீங்க நிரூபிச்சிருங்க, அவ்வளவுதான். அதைத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் கூப்பிட்டு கேட்குது. எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து போறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கே போயிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் நடந்த தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டாங்க, பாதியிலே மடக்கி அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ஏற்றி நீ அவங்க, அதாவது தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கிறாங்க பாஜக. இவ்வளவு குழப்பங்கள் நடந்து, இப்ப இத்தனை குழப்பங்கள் நடந்தது. இப்ப போயிட்டு நம்ம ராமரை கூப்பிட முடியாது, கிருஷ்ணருக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்ல முடியாது. சிவன் கோயில் இந்த மசூதி அதுக்கும் போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மசூதிக்குள்ள போயிட்டு, சமாதிக்குள்ள போயிட்டு இங்க சிவன் கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லோக்கல்ல இருக்கவங்களை வச்சு பிரச்சனை பண்ண வச்சுட்டாங்க. அங்கங்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற கடைசி துருப்பு சீட்டு. ஏன்னா இது வரைக்கும் பேக்கப் பண்ணிட்டு இருந்த RSS இப்ப அவங்கள நட்டாத்துல விட்டுருச்சு. உண்மை அதுதான். ஐயா அதான் இது அத்தனைக்கும் காரணம் ரெண்டே பேர் தான், ஐயா மோடி, ஐயா அமித்ஷா. இப்ப RSS இதனால வரையும் பாஜகவை பச்சை புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிக்குது. அவரை மோகன் பாகவதே சொன்னாப்புல, ஊருக்குள்ள எல்லாரும் இது வரைக்கும் கடவுளை கும்பிடுங்கன்னாங்க, இப்ப நான் தான் கடவுள், என்னைய கும்பிடுறான்னு சொல்லுவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து முத்தி போய் வெறி பிடிச்சி திரியிறாங்க. மனுஷன் என்னைக்கும் கடவுள்லாம் ஆக முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கவங்க மண்ட கோளாறு பிடிச்சவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டாப்புல. இப்படி எல்லாமே ஒட்டு மொத்தமா அவங்களுக்கு எதிராக இது வரைக்கும் வெறும் எதிர்கட்சி மட்டும்தான் அவங்களுக்கு எதிராக இருந்துச்சு. இப்ப இதனால் வரைக்கும் எதெல்லாம் அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சோ அது அத்தனையும் இப்ப அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுச்சு. அதை தள்ளி விட்டுச்சுன்னா எட்ட நின்று வேடிக்கை பார்க்குது, நாங்க இல்லாமன்னு என்ன பண்ணுவ. ஆனா மறுபடியும் எப்படியா இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்கன்னு வைங்க, அது வேற பிரச்சனை. ஏன்னா இவங்க போயிட்டு அவங்க காலில் விழுவாங்க, அவங்கள வந்து இவங்களை விட்டா வேற வழி இல்லை. அதனால அதெல்லாம் கடைசியில ஒண்ணு சேர்ந்துக்க. ஆனா அதுக்கு இடையில ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ராணுவ தளபதியை வச்சு ஒரு போர் ஒண்ணு வரப்போகுது. உண்மையிலே போர்னு ஒண்ணு வந்தா எல்லாரும், இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா அத்தனை பேரும் இந்தியா பக்கம் தான் இருப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதை ஏற்கனவே இவங்க சொல்லிட்டாங்க, பிரியங்கா காந்தி சொல்லிட்டாங்க, இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு த்ரெட்டன் வச்சுன்னா பார்லிமெண்ட்லயே இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் பாரத பிரதமர் பின்னாடி தான் நிற்கும். இந்தியாவை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையும் ஒரே குரலா, எந்த விதமான எதிர்குரலும் வராம ஒரே குரலா ஒரே அணியில நாங்க நிற்போம். ஆனா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எடுத்து சொல்லணும் இல்லையா. உள்ளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்ல. அந்த டிரான்ஸ்பரன்சி எங்களுக்கு, அது நமக்குள்ள இருக்கிற சண்டை. இப்போ இந்தியாவில் எனக்கு அதான் புரியல, இந்தியாவில் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தான் போயிட்டார், ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் இருக்காளா இல்லையா. இவங்களுக்குலாம் இல்ல. இவங்க தனியா ஆர்மி வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்ல முடியுமா, எனக்கு அதுவே சந்தேகமா இருக்கு. சொல்ல முடியுமா ஒரு போர் வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். எல்லையில எப்பயுமே பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும், எல்லையில எப்பயுமே மாத்தி மாத்தி வந்து அடிச்சுக்குவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு போர்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இல்லையா. நமக்கு இங்க இந்தியா பாகிஸ்தானோட ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னா இந்த கான்ஃபிளிக்டை நான் தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்றாப்புல. இன்னும் ஏன்னா போர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அது ஆர்மிக்கு முழு அதிகாரம் உண்டு. வரப்போகுது
அப்படின்னு ஆர்மியில இருக்க ஒருத்தர் சொல்றாரு. சீஃப் ஆர்மி தான், அவரும் வந்து தளபதி, ராணுவ தளபதியா, தலைமை தளபதி தான். அவர் சொல்றாப்புல. அவர் சொல்றதுக்கு முதல்ல பர்மிஷன் முதல்ல எங்க சொல்லுவாங்க? யார் அது மூலம் அந்த இது எப்படி ஹைரார்கி எப்படி வரும்? முதல்ல அவரா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் பகல்காம்ல அட்டாக் நடந்தது இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு வேணா வந்து சொல்றதுக்கு ராணுவத்திலேருந்து ஆள் வச்சிருப்பாங்க. என்ன அதாவது நாங்க இதை வந்து அந்த போயிட்டு துணை ஜனாதிபதிகிட்ட போயிட்டு ஒப்புதல் வாங்கிட்டு வந்தார். ஜனாதிபதிகிட்ட போயிட்டு முர்மு அம்மாட்ட போயிட்டு உள்துறை அமைச்சரும் ராஜ்நாத் சிங் எல்லாரும் போயிட்டு ஒப்புதல் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும் ஒரு போர் வர்றதுக்கு. ஒரு போரை முன்னெடுக்கணும், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்தணும், பார்டரை தாண்டி போகணும்னா அவங்களோட பர்மிஷன் வேணும் இல்லையா? சம்மந்தமே இல்லாம திடீர்னு எந்திரிச்சு வந்து சீக்கிரம் ஒரு போர். நம்ம என்ன உக்ரைனா, இல்லை நம்ம என்ன பாலஸ்தீனமா, காசால இருக்கோமா? போர் வரும் தயாரா இருக்கு. யார் எதுக்கு? யார் அடிக்க போறா? சைனாக்காரன் அடிக்க போறானா, இல்லை பாகிஸ்தான்காரன் அடிக்க போறானா, இல்லை இந்த பக்கம் ஸ்ரீலங்காலேருந்து வந்து வேற எங்கேயாவது அடிக்க போறா? யார் அடிக்க போறா? என்ன ஏது பார்டர்ல என்ன பிரச்சனை, எந்த சைட்லேருந்து வரும்? மொட்டையா ஒரு போர் வரும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க வேற எதை பத்தியும் பேசிடக்கூடாது. நம்ம தான், வேற யாரும் இல்லை. இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஃப்ராடை பத்தியோ, இந்த எஸ்ஐஆர்ல பண்ண குளறுபடிகளை பத்தியோ, இல்லை இவங்க இதுக்கு முன்னாடி பண்ண தில்லுமுள்ளுகளை பத்தியோ, இல்லை இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ற அது என்ன லட்சணத்தில் இருக்க போதுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து யாரும் எந்த காரணத்தை கொண்டும் டைவர்ட் ஆகிடக்கூடாது. நம்ம ஒரே ஃபோக்கஸ்ல கொண்டு போய் வச்சு உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா ரொம்ப இன்டென்சிவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாட்டில் இவங்க எந்த அளவுக்கு நாட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஊடுருவலுக்காரன் உள்ள வந்தா கூட இவ்வளவு வேலை பார்ப்பானான்றது தெரியாது. ஆனா இவங்க உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு அவ்வளவு வேலையா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. முழுக்க 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 நம்ம அத்தனை பேருக்கும் மொட்டை போட்டிருக்காங்க சார். இதை யாருக்கும் வெளியில மொட்டை அடிச்சு நமக்கு தெரியாமலே அடிச்சிருக்காங்க. இந்த வடிவேலு குசேலம் படத்துல பண்ணுவாப்புல இல்லையா, மயக்க மருந்து அடிச்சு, மயக்க மருந்தே கொடுக்காம நம்ம கிட்ட இருந்து உரிமை இருக்காங்க. இது யாரும் வெளியில எங்கேயும் பேசிடக்கூடாது, பரவல் ஆயிடக்கூடாது. முக்கியமா பீகார்ல இப்ப எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனு அவங்களுக்கு ஒரு வேலை எதிராக போயிடுச்சுன்னா, ஆனா அது கண்டிப்பா எதிராக தான் போகணும் நியாயமா இருந்தா. ஆனா இப்ப இங்க இவங்க நேர கோர்ட்டுக்கிட்டே சொல்றாங்க, இல்ல கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? அதை கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லைன்றாங்க சார். நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். இதை கேட்க ஏன்டா இதை நீங்க பண்றீங்கன்னு கேட்டா உனக்கு தோத்துருவன்ற பயம். எங்க கொடுத்து பாரு, கொடுத்தா நீ தோத்துருவன்றது உனக்கு தெரியும்ல. ஸோ இது எதையுமே எங்கேயுமே யாருமே பேசக்கூடாதுன்றதுனால நேரா இப்ப கிளம்பி அங்கே போயிட்டாங்க. வரப்போகுது. அதனால இதுல தயவு செய்து யாரும் எந்த டைவர்ட்டும் ஆயிடாம, ஏன்னா வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல. வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? பகல்காமும் நமக்கு தெரியாது. இந்த ஒரு எச்சரிக்கையோட பகல்காம்ல இருந்தா பகல்காமே நடந்திருக்காது இல்ல. ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லையே. எதுக்கு நம்ம தூக்கி கொண்டு வச்சா? இதனால்தான் பகல்காம் மேல பல பேர் பல கேள்விகளை வைக்கிறாங்க. அதுல நடந்தது என்ன? பதில் தாக்குதல். இப்ப ஆபரேஷன் மகாதேவா இருக்கட்டும், ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், அதுல நடந்தது என்ன? அந்த தெளிவான ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் யாரும் வந்து டேட்டான்றதே கிடையாது. நோ டேட்டா கவர்மெண்ட் சிதம்பரம் சொல்லியிருக்காப்புல, இதைத்தான் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன நடந்தாலும் நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா. இதுதான் எல்லாருடைய கருத்து. ராணுவ ரகசியத்தை வச்சிருக்கலாம் சார், ஆனா இங்க நமக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. நாட்டு மக்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியது. ஐயா இவ்வளவு தூரம் சண்டை போட்டோம், இவ்வளவு இழப்பாச்சு, இவ்வளவு பேர் போயிருக்கு, இவ்வளவு விமானம் விழுந்திருக்கு, ஆனா பதிலுக்கு நம்ம அடிச்சிருக்கோம், நாம ஜெயிச்சுட்டோம், இருந்தாலும் நமக்கு இந்த இழப்பு இருக்கு சொல்லணும்ல. அதை ஒரு பய சொல்ல மாட்டேன். எங்க போய் கேட்டாலும் எதுக்கு கேட்டாலும் டபக்குன்னு நம்ம பக்கம் திருப்பி விட்டுறாங்க. இவன் ஒரு கைகூலி, இவன் ஒரு பாகிஸ்தானி உளவாளி, எதையாச்சும் போட்டு விட்டுற வேண்டியது. இப்போ திடீர்னு ராணுவ தளபதி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. நன்றி.